அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்துட்டு விஜய் வந்து சூப்பர் போஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இந்த போஸ்ட் பார்த்தப்பருந்து நம்ம பயங்கர ஹேப்பி ஆயிட்டாங்க. நம்மளோட ஃபேன்ஸ்லாம் அப்படிங்கிறது தான். ஆனா, காவேரி கிட்ட வந்து ரோஸு, டேப் ரெக்கார்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வராரு. செம்மையா கண்ணாடிய போட்டு வராரு. வர்றப்ப வந்து காவேரி கிட்ட ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி பேசலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லவ் யூ காவேரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுவரை வந்து காவேரி கிட்ட வந்து அவர் வந்து சொல்லலை இல்லையா, லவ் யூ காவேரி உன்னை மட்டும்தான் நான் விரும்புகிறேன், நீ என்னோடய லைஃப்பில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லவே கிடையாது. குமாரன்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, அப்புறம் நிவின்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, தாத்தா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் காவேரி கிட்ட வந்து சொல்ல கிடையாது. காவேரியுமே சொல்லலை. ரிங்கு தான் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ரிங்கு ஷேர் பண்ணுறதுக்கும் லவ் யூ, நான் வந்து உன்னை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணேன், ஆனால் உன்னை மனசார நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டேருந்து ஒரு நியூஸ் கூட வரல. அதே மாதிரி காவேரி கிட்டேருந்து வரல. அது சொல்லுவாரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அதாவது சொன்னால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். விஜய் காவேரி வெளியில் வா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லுவாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சொன்னால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும் தானே. இதே இந்த போஸ்ட்லேயும் இப்போ ரோஸ் வாயில் வச்சுருக்காரு, கையில் வந்து கையை வச்சுட்டு பாட்டு பாடுறாரு, டேப் ரெக்கார்டு வச்சுருக்காரு இல்லையா. இந்த இடத்துல வந்து லவ் யூ காவேரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. ஆடியன்ஸ், நம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாமே துள்ளி குதிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான். எனக்குமே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். அதனால் வந்து நான் இதை எதிர்பார்க்குறேன். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. நாளைக்கு வத்திப்பட்டி தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தில் வந்துடும். ஆனால் கண்டிப்பாக அந்த டைலாக்கை சொல்லுங்கள் விஜய் காவேரி கிட்ட. காவேரி ஐ லவ் யூ, ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக கேட்குற மாதிரி சொல்லுங்கள், சரிங்களா? எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நீயுமா வா செல்லம் வெளியே அப்படின்னு கூப்பிட்டு அழகாக வந்து லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லுங்கள் விஜய். சூப்பரில் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் ரைட்டர்லாம் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. அது ஒன்று இருக்கு இல்லையா. அவங்க தானே எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அந்த வேர்டு, அந்த வார்த்தையை சொன்னால் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னால் ஓடி போய் காவேரி கட்டி பிடிச்சிருவாங்க இல்லையா. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க இல்லையா. அதனால் வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாட்டு மட்டும் பாடுவார். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு கண்டிப்பாக பாட்டு பாடுவார். அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், சரிங்களா? ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.